என் உயிருக்கு மேலான அன்புக்குரிய பிள்ளையே, இன்று நீ விழித்தபோது உன் இதயம் பாரமாக இருப்பதை நான் கண்டேன். ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ மௌனமாக அழுவதை நான் அறிவேன். உன் கவலைகளையும் பயத்தையும் உன் குடும்பத்தின் கண்ணீரையும் நான் என் கரங்களில் ஏந்திக் கொள்கிறேன். உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணற்ற கவலைகளை நான் அறிவேன். எத்தனையோ இரவுகள் நீ தூக்கமின்றி தவித்திருக்கிறாய். என் தலையில் வைக்கப்பட்ட முள்முடி உன் மனக்கசப்புகளையும் உன் பாரங்களையும் சுமந்ததே. உன் கவலைகளுக்காகவே நான் இரத்தம் சிந்தினேன். இனி என்னால் முடியாது என்று சொல்லாதே. நான் உனக்குள்ளே இருக்கிறேன். பாவம், தீய பழக்கம், பயம் இவைகளுக்கு நீ அடிமையல்ல. என் கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட அந்த ஆணிகள் உன் விலங்குகளை உடைப்பதற்காகவே. வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே, வேலை இல்லை என்று நீ வருந்துவதை நான் காண்கிறேன். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக பல வாசல்களை திறக்கிறவர் நான். மனுஷன் கொடுக்கும் வாய்ப்பு தற்காலிகம். நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் உன்னை உயர்த்தி நிறுத்தும். உன் இழந்த நாட்களை நான் உனக்கு திரும்பத் தருவேன். உன் உழைப்பை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை மதிக்காதவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்த்துவேன். உன் வீட்டில் உள்ள சண்டை, கசப்பு, உடைந்த உறவுகளை நான் என் சமாதானத்தால் மாற்றுகிறேன். உன் உடைந்த இதயத்தை இன்று நான் சுகப்படுத்துகிறேன். எனக்கு குழந்தை இல்லையே என்று நீ உள்ளுக்குள் அழுவதையும் நான் அறிவேன். மலடியை மகிழ்வான தாயாக்குகிறவர் நானே. உன் கண்ணீர் ஜபங்களுக்கு நான் பதில் தருகிறேன். உன் வீட்டில் மகிழ்ச்சியின் சிரிப்பொலி விரைவில் கேட்கும். வறுமை என்னும் சாபத்தை நான் முறியடிக்கிறேன். உன் பாத்திரங்கள் நிரம்பி வழியும். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். இன்று வரை நீ கண்டிராத ஒரு புதிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் தொடங்குகிறேன். மலைகள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் ஆணித்தழும்புகள் சொல்லும் ஒரே செய்தி, நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த நாளை என் கரம் பிடித்து தொடங்கு. பயப்படாதே, திகையாதே. உன் தேவனாகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அன்புடன், உன் இயேசு.